श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। श्रीराम जय राम जय जय राम। ராம சிந்தனை. தினமும் நம் ராமரை பற்றி சிந்தித்திருக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் பொழுது ராமர் எதற்காக ராமரை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால், இப்போ ராமர்ன்றவர் நம்மளுடைய ஒரு ஹீரோவாக வச்சுப்போம். யூஸ்வலாக நம்ம எந்த ஒரு ஹீரோவை நினச்சிட்டு இருந்தாலும் அந்த ஹீரோ பண்ணுற நல்ல செயல்கள், ஒரு படத்தில் எப்படி நடிச்சிருந்தாலும் அதை நம்ம வாழ்க்கையிலையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம அதையே யோசிச்சுட்ருப்போம். அந்த லெவலுக்கு நம்மளும் யோசிப்போம். அதே மாதிரி ராமரையே நம்மளுடைய ஹீரோவாக நம்ம வச்சிட்ருக்கும் போது நிச்சயமாக நன்மைகள் தான் நடக்கும். ஏன்னா ராமர் தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணினார். அப்படி தர்மத்தையே அவர் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அந்த நல்லதுகள் மட்டும்தான் நம்ம மனசில் போய் பதியும். அவர் எந்த ஒரு தவறையும் செய்ததில்லை. அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு நல்ல சிந்தனைகள் வளரும், நல்ல ஒரு மனசு வரும், நல்ல வாழ்க்கை முறையை நம்ம வாழ ஆரம்பிப்போம். அதனால் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நல்லவங்களாகவும் இருப்போம், பிறருக்கும் நல்லதை செய்வோம். ஸோ இந்த உலகத்தில் நம்ம பிறந்தது நல்லவங்களாக இருந்து பலருக்கு நன்மை செய்யணும் இல்லையா? அதுக்கு இந்த ராமாயணமும் நமக்கு நல்ல உதவி செய்யும். அதனால் தினமும் ஒரு 5 நிமிஷம் ராமரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோன்னா, ராமர் என்னென்ன பண்ணார், எந்த சூழ்நிலையில் அவர் எப்படி நடந்து கொண்டார், யாருக்கு என்ன அறிவுரை வழங்கினார், எதெல்லாம் தவறு, எதெல்லாம் தர்மம், எதெல்லாம் தர்மம் இல்லை, இதெல்லாம் நம்ம ராமரின் வாழ்க்கையை அறிந்து கொள்வதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ராமருடைய அந்த தர்ம சிந்தனைகள் நம்மளுடைய மனசில் போய் ஆழமாக ஊன்றிடுச்சுன்னா நம்ம நிச்சயமாக நல்ல விஷயங்களை தான் செய்வோம். தீயவை பக்கம் நம்மளால் நினச்சாலும் போகவே முடியாது. அதற்காகவே நம்ம தினம் ராம சிந்தனை செய்வோம். இதை தனியாக நம்ம செய்கிறத விட கூட்டு முயற்சியோட எல்லோரும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ராமரை பற்றிய சிந்தனைகள், அந்த ராமரை பற்றி சிந்திக்க நமக்கு உதவுவது தான் ராமாயணம். ஸோ ராமாயணத்தை பற்றி நம்ம பேசிக்கொண்டே இருப்போம். நம் வாழ்க்கையில் நல்ல பயன்களை அடைவோம், பிறருக்கும் நல்லவர்களாக இருப்போம். இந்த உலகமே நன்மை அடையும். அதற்காக ராம சிந்தனையை தொடர்ந்து கேளுங்கள். ஸ்ரீராம ஜெய்.